நோக்கம் எல்லாமே திமுகவுக்கு எதிராக இருக்கணும். திமுகவுக்கு எதிராக நீங்க அடிக்கிற வரைக்கும் தான், திமுகவுக்கு எதிராக உங்களுடைய அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க மிகப்பெரிய கட்சி. நான் தமிழ் கட்சி கூட போயிட்டு சண்டை போட்டு அது கூட போய் மல்லு கட்டி இருந்தீங்கன்னா உங்களுடைய லெவலை நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். விஜய் அவர்கள் ஏன் எந்த இடத்துலயுமே அவங்களுடைய பேரை கூட உச்சரிக்காம இருக்காரு அதான். சோ இப்போ சாட்டை திரும்ப ஓவரா தான் பேசலாம். அவன் பேசுறது கடுப்பா தான் இருக்கு. அதுக்காக அவனை போட்டு அடிச்சு அவனை மண்டை எல்லாம் சரியாயிருமா? இந்த களம் எப்படி மாறுதுன்னா, தமிழை வச்சுக்கிறத ஒட்டுமொத்த ஆளா சாட்டம் வந்து இருக்காங்க, சாட்டை தான் கருத்து அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு ஈக்குவலா சாட்டை தூணுன்னு நீங்களே ஏத்தி விடுறீங்களோ? தமிழை வச்சுக்கிறதுமே இவனை அடிக்கிறோம் மிதிக்கிறோங்கிற வகையில அவனை ஏத்தி விடாம தெரியுது. அவனை அடிச்சு நீங்க பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க, நீங்களே அவனை பெரிய ஆளாக்குறீங்க தான் நான் கேட்கறேன். தமிழை வச்சுக்கிறதுட்ட அவனால ஒரு பொருட்டே மதிக்காதீங்க. அவன் சாட்டை திருமுறைங்க நினைக்கிறது அதுதான் நினைக்கான். நாம விஜய் எதிர்த்து நாம இந்த தேர்தலில் பெரிய ஆள் ஆயிரணும், ஒரு ஸ்டார் ஆயிரணும், ஒட்டுமொத்த தமிழை வச்சுக்கிறது நாங்கடா எதிர்ப்பாளர் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் பாடுறான். அதெல்லாம் கெத்தாவே தெரியல போயிட்டு மம்படியே எழுக்கிறான். லெப்ட் பண்டியை வந்து விமர்சனம் பண்றான், பீச்சா கைங்கிறான். ஏன்னா கோவப்படுவாங்க, அப்பதான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நம்மளுக்கு மேல தாக்குதல் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கிட்டு தமிழை வச்சுக்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே பாத்தீங்கன்னா தற்கூரிகள் இந்த மாதிரி இருக்காங்க, இவங்களாம் ஆச்சரியத்துல இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கட்டமைக்கணும், ஒரு நெகட்டிவான இமேஜை கட்டமைக்கணும் தான் ஒரு முழு முயற்சியா செயல்படுறான். அதுக்கு தமிழை வச்சுக்கிறது உணர்ச்சி சொப்படாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பாதையில போகணுங்கிறதா என்னுடைய கருத்து. புரியுதா இல்லையா?